மங்களூரிலிருந்து அனந்தபூருக்கு தென்மண்டல எல்பிஜி லாரிகளை இயக்க அனுமதி வழங்காவிட்டால் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாமக்கல்லில் நடந்தது. இக்கூட்டத்தில் கர்நாடக மாநிலம் மங்களூர் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தென்மண்டல எல்பிஜி லாரிகளுக்கு கேஸ் லோடு தராதது குறித்து விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக திங்கட்கிழமை அன்று எண்ணெய் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும் அதில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மங்களூரில் உள்ள அனைத்து எல்பிஜி டேங்கர் லாரிகளையும் லோடு எடுக்காமல் வேலைநிறுத்தம் செய்வது என்றும் இப்பிரச்சினைக்கு முடிவு ஏற்படும் வரை ஐஓசி, பிபிசி, ஹெச்பிசி ஆகிய 3 ஆயில் நிறுவனங்களுக்கும் லோடு ஏற்றுவதில்லை என்றும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் நடராஜன் தெரிவித்தார். ரேட் பேசும்போது எங்க வண்டியெல்லாம் மேங்களூர்ல இருந்து ஓடிட்டு இருந்துச்சு. சென்னையில இருந்து ஓடுறதுனால கிலோமீட்டர் கிடைக்கல. அதனால அந்த வாடகை கட்டுப்படி ஆகாதனால ஆயில் கார்பரேஷன் கலந்து பேசி அதற்கு உண்டான தீர்வு எடுக்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.